இயேசுநாதர் பயந்தாரு, பிளாத்துவுக்கு பயந்தாரு, அந்த யூத பாதிரிகளுக்கு பயந்து ஓடினாரு என்றும் பைபிள் சொல்கிறது. இப்ப கடவுளாக இருந்தால் கடவுளுக்கு சொல்ற எல்லா இலக்கணத்தையும் பார்த்தீர்களே, ஆனால் அவ்வளவு மாற்றமா இருக்கிறது. கடவுளுக்கு அனைத்தும் தெரியும் என்று பைபிள் சொல்கிறது. இவர் இயேசுநாதர் என்ன பண்றாருன்னு கேட்டா, பசி, ஒரு மரத்துக்கு போறாரு, மரத்துக்கிட்ட போறாரு, அந்த மரத்துல ஒன்னையுமே காணோம். சரியான கோபம் வருது அவருக்கு, மரத்தை சபிக்கிறாரு, நாசமா போ, பசியோட வர்றேன்னு ஏதாவது இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அப்ப அந்த மரத்துல ஒண்ணுமே இருக்காதுங்கிறது முன்னாடி அவருக்கு தெரியல. கடவுள் என்று சொன்னால் அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசுநாதருக்கு இது தெரியவில்லை என்பது அதையும் பைபிள் தான் சொல்லுகிறது. அதே மாதிரி அவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்திருப்பார்கள். அதுல இருந்து 12 பேரை பொறுக்கி எடுக்கிறார், அப்படி செலக்ட் பண்ணி முத்துமாறி இவங்க எல்லாம் 12 பேரை என்னுடைய சீடர்கள்ங்கிறாரு. அதுல ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு அவருக்கு தெரியல. ஆல்ரெடி கடவுள் என்று சொன்னால் இவன் காட்டி கொடுப்பான்னு முன்னாடி தெரியணுமா இல்லையா? கடவுள்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சவன் தானே கடவுள். அப்ப கடவுள்னு சொல்றீங்க, கடவுள் பிள்ளைங்கிறீங்க, அப்புறம் கடவுள் தன்மை இருந்தால் இந்த 12 பேர் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், ஒரு போய் காட்டி கொடுக்க போறான், டேய் காட்டி கொடுக்க போய் வெளியே போறா, வேற ஆள் வரன்னு கூப்பிட வேண்டியதானே. ஆல்ரெடி இந்த காட்டி கொடுக்க போறாங்கிற விவரத்தை அவர் என்ன செய்யல, அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார். அதே மாதிரி இயேசுநாதர் கவலைப்பட்டிருக்கிறாரு, இயேசுநாதர் தூங்கி இருக்கிறாரு, இயேசுநாதர் அரசாங்கத்திற்கு பயந்து வரி செலுத்தி இருக்கிறார், தண்ட வரி, இதெல்லாம் பைபிள்ல உள்ளது. இயேசுநாதர் அரசாங்கத்துக்கு பயந்து நினைஞ்சிருக்கிறாரு, வரி செலுத்தினாரு, ஓடி ஒளிஞ்சாரு, தூங்குனாரு, திண்டாரு. அது மாதிரி எல்லா விதமான மனிதன் செய்கிற அவ்வளவு காரியங்களையும் நீங்களும் நானும் என்னவெல்லாம் செய்வோமோ அதுகளை எல்லாம் அவர் செய்திருக்கும் பொழுது அவர் மனிதனுடைய பிள்ளையாக தெரிகிறாரா, கடவுள் பிள்ளையாக தெரிகிறாரா? கடவுள் பிள்ளை என்றால் கடவுளுடைய அம்சம் ஏன் அவரிடத்தில் இல்லை? இதுதான் இஸ்லாம் வைக்கக்கூடிய கொஸ்டின். அது போக அவரை என்ன பண்றாரு, ஏலி ஏலின்னு கூப்பிட்டாரு. ஏலினா இறைவன் அர்த்தம். இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டாய்? அப்ப என்ன விளங்குது, அவன் இறைவன், நான் எஜமான். நான் கேட்கிறேன், கடவுளை சாவடிக்க இயலுமா? 3 நாளைக்கா இருந்தாலும் அது எப்படி சாவடிக்கிறது? கடவுளுக்கு சாவு இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. இயேசு ஒரு 3 நாளைக்கு செத்து போனாருன்னு சொல்லுகிறது. எப்படி? இதையெல்லாம் வைத்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளால் படைக்கப்பட்டவர் தான் இயேசுவே தவிர கடவுளுக்கு பிறந்தவர் கிடையாது. கடவுள் என்ன டிஃபரெண்ட்? அவரை தந்தை இல்லாமல் கடவுள் படைத்தார். மூன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு அழகிய இஸ்லாமிய பெயர்கள். குழந்தைகளுக்கு அழகிய பெயர்களை சுட்ட நபிகளால் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். அதன் அடிப்படையில் 4000க்கும் மேற்பட்ட பெயர்களை அரபி மூலத்துடன் தொகுக்கப்பட்ட இப்புத்தகத்தின் விலை ₹28 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. என்ன எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா, நம்ம எல்லாரும் எப்படி பிறக்கிறோம்? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிறோம். இயேசுநாதருக்கு தாயார் இருந்தாங்க, தகப்பனார் இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தகப்பன் இல்லாம பிறந்திருக்காருல, அப்படின்னா என்னது? தகப்பன் பாயிண்ட் விளங்குதா? தகப்பன் இல்லாம பிறந்துட்டாருல. அப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு தாயாச்சும் இருக்கிறாங்க, ஆதாம் இருக்கிறாரு, அவருக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அவர் ஏன் கடவுளுக்கு மாறின ஆவல? ஆதாம் அதே பைபிள்ல சொல்லப்படுற முதல் மனுஷன் கடவுளால் நேரடியா படைக்கப்படுறாரு. அவருக்கு யாரும் இல்ல, தாய் இல்ல, தகப்பன் இல்ல, ரெண்டுமே அவர் தான். தாயும் அவர் தான், அம்மையப்பனே அவராகிறாரு. இவங்க தத்துவப்படி அம்மையும் அவர் தான், அப்பன் அவர் தான். அவர் ஏன் கடவுளுக்கு மாறின ஆவல? ஆதாமுடைய ஜோடி ஏவாள் இருக்காங்களே, ஏவாளுக்கும் தாய் கிடையாது, ஏவாளுக்கும் தந்தை கிடையாது. ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து அவர் படைக்கப்பட்டார்னு தனியா படைக்கப்பட்டார் இருக்கிறது. அப்ப ஏவாள் ஏன் கடவுள் குமாரத்தி ஆவல? இயேசுவை விட அது கூடுதலா இருக்கா இல்லையா? இயேசுவை விட இயேசுக்காவது ஒரு தாய், ஒரு கருவறை, அதுக்குள்ள 10 மாசம் இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. டைரக்டா படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் ஏன் கடவுள் குமாரனாகவும் குமாரத்தியாகவும் ஆகல? அவரை சொல்லுங்க கடவுள் குமாரன்னு, அப்படித்தானே சொல்லணும். அதனால கடவுள் குமாரன் சொல்வது சரி கிடையாது. எதனால கடவுள் இந்த இயேசுநாதரை தாயில் தகப்பை இல்லாம பிறக்க வச்சாருன்னா அதுக்கும் குர்ஆன்ல காரணம் சொல்லப்படுதுங்க. குளோனிங் மரபணு, அதாவது உயிரணுல இருந்து இல்லாம இப்ப ஜீனோம்ங்கிற மரபணுல இருந்து குழந்தை உற்பத்தி பண்றான். ஒரு மனிதனுடைய விந்தில் இருந்துதான் இதுவரைக்கும் குழந்தை உருவாகிட்டு இருந்துச்சு. இப்ப விந்து தேவையில்லை. ஒரு மனிதனுடைய ஒரு பகுதியை சின்ன சதையை கிள்ளி எடுத்து
அதுல உள்ள ஒரு அணுவை எடுத்து அதை கருவறையில வச்சு அதை குழந்தையாக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆம்பளை இருந்தா தான் குழந்தை உருவாக்க முடியும் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப என்ன செய்யலாம், பொம்பளைட்டையே கொஞ்சம் எடுத்து அது அந்த மரபணுவை பிரிச்சு அதை கொண்டு கருவறையில வச்சு அதை வளர்த்து குழந்தையாக்கலாம் என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படியும் வரலாம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி இதை கடவுள் உண்டாக்கினார் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஈசாவுடைய படைப்பிலே சிந்திக்கிற மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக கடவுள் அப்படி செஞ்சாரே தவிர இதனால கடவுளுடைய மகன் என்று சொல்வதை எந்த வகையிலும் ஒரு மகனாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஐயா அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இயேசு இறை மகனாங்கிறத பைபிள் ஆதாரத்தோட இயேசு முகமது நபியை போலவே கடவுளுடைய தூதர் தான், கடவுளுக்கு புள்ள இல்ல அப்படின்னு இயேசுடைய மேற்கோளை காட்டிய எழுதின புஸ்தகம் இருக்கிறது. அது ஐயாவுக்கு தருவதை பார்த்துக்கிறேன் கூடுதலா விளக்கத்துக்கு. அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியேறும் பொழுது வானத்திலிருந்து இவரே என் அன்பான மகன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் இறங்கி இயேசுவை பத்தி சொன்னான். இவர்தான் என் நேசகுமாரன், நான் இவர் மீது பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொன்னதாக பைபிள்ல இருக்குதே அப்படின்னு கேட்கிறார். இவருக்காச்சும் இப்படி சொல்ல ஒரு அசரீரி தான் சொல்லி இருக்குதுங்க. ஆனால் கர்த்தர் நேரடியா கூப்பிட்டு தாவீது என் சிரேஷ்ட புத்திரன், இவர் சொன்ன மாதிரியான வாசனை யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு மட்டுமில்ல, தாவீது இருக்கிறாரே அவர் என் சிரேஷ்ட புத்திரன், இவரை நான் ஜனிப்பித்தேன் பைபிள்ல இருக்கிறது. தாவீது இருக்கார் பாருங்க, இவர் தான் என்னுடைய முதல் மகன், இவரை நான் தான் பெத்தெடுத்தேன். ஜனிப்பித்தேன் அர்த்தம், நான் தான் பெத்தெடுத்தேன் தாவீதுக்கு இருக்குது. அவரையே நீங்க தேவகுமாரன் சொல்லல, இவர் என் நேசகுமாரன் இயேசுவுக்கு சொன்ன உடனே அவரை கடவுள் குமாரங்கிறீங்க. அதே பைபிள்ல இருக்கிறது, தாவூதை பத்தி இருக்கிறது, இவர் என் சிரேஷ்ட புத்திரன், தாவீது என் சிரேஷ்ட புத்திரன், இவரை நான் ஜனிப்பித்தேன், இவரை நான் பெத்தெடுத்தேன் அப்படிங்கிறாரு கடவுள். அப்படி சொன்னதாக பைபிள்ல இருக்கிறது. அப்ப உங்க ஆர்குமெண்ட் படி பார்த்தா தாவூதையும் கடவுள் மகன் சொல்லணுமா இல்லையா? அது மாத்திரம் இல்ல, நீங்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்தார் இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, நான் மட்டும் தேவனுடைய பிள்ளை இல்ல, நீங்க அவ்வளவு பேரும் தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு வழங்கி போச்சு. பிள்ளைங்கிற அர்த்தம் இல்ல, அடிமைங்கிறது அப்படி சொல்றாரு. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிங்கிற மேற்கொள்ளலாம் நிறைய இருக்கிறது. அந்த புத்தகத்தில் கூடுதலான விளக்கம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். அது ஒன்று கொடுத்துருமா? நாங்கள் சென்னையும் அது சுற்றுப்புறத்தில் நடத்திய நிகழ்ச்சிகளில் மிக அற்புதமான நிகழ்ச்சி என்று இந்த பல்லாவர நிகழ்ச்சியை சொல்லலாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள். இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள்: உரிமை மீட்பு பேரணி கும்பகோணம், உங்கள் ஓட்டு யாருக்கு புதுப்பேட்டை, மறுமைக்கு ஏற்ற வழி காரைக்குடி, அழைப்பு பணியும் சமுதாய பணியும் SM பாக்கர், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வு தரும் படிப்பினை பிரதோசி, நன்மையின் பக்கம் வாருங்கள் MI சுலைமான், குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே பின்பற்றுவோம் காயல்பட்டினம் கோவை ரஹமத்துல்லா, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நாகர்கோயில் பல்லாவரம், புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள் கோட்டைப்பட்டினம், பெரும் பாவங்கள் ராமநாதபுரம், வெள்ளிமேடை, அந்த 72 கூட்டத்தினர் யார், முன்னறிவிப்புகள் மற்றும் பல புதிய தலைப்புகளுடன் மீடியா வேர்ல்ட் 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. 98401 94031.